மகதீசாய நமோ. மகதீசாய நம. ஓம் மகதீசாய. லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, போதுமா? அது அமராஜ வண்டி. ஓகேயா? இன்புற்று ஆள்க அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓகேயா? அகதீசாய நமக. ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. சிவாய நமக. முழுமதி என்கின்ற பௌர்ணமி திருநாளிலே அண்ணா அபிஷேக ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதும் பகிர்ந்தளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற உயர் இறை சூட்சமம் நிகழ்கின்ற அற்புதமான தினமதிலே, ஆற்றல் மிகுந்த நாளிகை பொழுதிலே சிவசபையை நாடி வந்து, சித்த சபையை நாடி வந்து, உயர் சபையை, உன்னத மகாசபையை நாடி வந்து அற்புதமாக பூஜையிலே இருந்து இணைந்திருந்து கலந்திருந்து இணையில்லா தேவ சித்த கணங்களின் ஆற்றலுடன் அற்புதமாக மகிழ்ந்திருந்த தருணங்களை மகிழ்வாக உங்களுக்கு பகிர்ந்து, அற்புதமான நடைபெற்று வந்த அத்துணை அபிஷேக நிலைகளிலும் பிரபஞ்சம் முழுவதும் செய்யப்பட்ட அன்ன அபிஷேக நிலைகளின் ஒருங்கிணைப்பாக பேராற்றலாய் பெருமகா ஆற்றலாய் சிவசபையில் நிகழ்ந்தேறியது என்கின்ற உயர் சூட்சமத்தையும் உங்கள் யாவருக்கும் உரைத்து, பிரபஞ்சம் முழுவதும் நடைபெறுகின்ற அற்புதமான அத்தகைய ஆற்றல்களை சிவமகா சித்தமகா உயர்மகா உயர் பிரபஞ்ச லிங்கத்துக்கு பகிர்ந்து அற்புதமான அத்தகைய புண்ணிய நிலையானது 7-14 லோகங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது இத்தலத்திலே இருந்து என்கின்ற நிலைதனை யாவரும் இறையருளால் இறை கருணையால் அகத்தியம் என்கின்ற அற்புத உயர் சூட்சமம் உணர்த்திய உயர் சூட்சமத்தால் உங்களுக்கு உரைத்து, உயர் சபையிலே அத்துணை சபைகளிலும் அண்ணா அபிஷேக நிலைகள் நடைபெறுகின்ற போது இறைவன் அமர்ந்த சபையிலே அன்னதானம் அன்னாபிஷேகம் ஏன் நடைபெறவில்லை என்கின்ற அத்தகைய கேள்விக்குள் பதிலாக ஒட்டுமொத்த சூட்சமங்களை உள்ளிழுக்கும், ஒட்டுமொத்த புண்ணியங்களை உள்ளிருக்கும், ஒட்டுமொத்த இறை நிகழ்வுகளை உள்ளிழுக்கும் ஒரே லிங்கம், ஒரே தலம், ஒரே சித்தன், ஒரே சித்த சூட்சமம் சிவசூட்சமன் நடைபெறுகின்ற சிவத்தலம் இத்தலம் என்பதனால் எத்தலத்தில் உள்ள ஆற்றலையும் இழுத்து அற்புதமாக கிரகித்து பகிர்கின்ற அற்புதமான தல வழி தன்னை யாவரும் அறிந்த சீடர்கள் இருக்கின்ற அற்புதமான தலமதிலே அவருக்கும் ஐயப்பட்ட யாவருக்கும் வினா எழுப்பிய யாவருக்கும் வினா எழுப்பி நின்ற யாவருக்கும் பகிர்ந்து வினா எழுப்ப எத்தனிக்கின்ற அத்தகைய பறைசாற்று நிலையிலே பார்த்து வினா எத்தனிக்க நினைக்கின்ற யாவருக்கும் விடையாக பகிர்ந்து விடையளிக்கும் சபை இச்சபை. ஞானத்திற்கு விடையளிக்கும் ஞானமே விடையாக அமர்ந்த சபையிலே இருந்து எத்தனையோ இடங்களில் வந்து எத்தனையோ மகான்களா யோகிகளா ஞானிகளா எல்லாரும் இருந்து தொண்டாட்டிட்டு வராங்க இறை தொண்டு. அந்த தொண்டை வந்து நம்ம எந்த வகையிலையும் வந்து குறைச்சி பேசக்கூடாது. ஏன்னா அவங்க இறையின்பால் இறை நம்பிக்கையால் எல்லா மகான்களும் யோகிகளும் இன்னும் வாழக்கூடிய சித்தர்கள் எல்லாம் இங்கே இருக்கத்தான் செய்தாங்க. கலியுகத்தில் எத்தனையோ தேவையில்லாத வேலையை பார்க்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் உலகுக்கு தெரிஞ்சாலும் இறையை வந்து தன் முழு நிலையாக கொண்டு அமர்ந்து தவம் இருக்கின்ற நல்ல இறை தொண்டு செய்கின்ற ஆன்மீகவாதிகளும் இங்கே இருக்காங்க. யாருக்கும் அடையாளம் தெரியாமல் இருக்காங்க, எளிமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள முதல்ல வாழ்த்தி வணங்கி எல்லாத்துக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, ஏன்னா இறை நம்பிக்கைங்கிறது பெரிய விஷயம். இறையோட பயணத்தில் பாவம் செய்யாமல் இறை காட்டுற வழியில் போகக்கூடிய விஷயங்கள் பெரிய விஷயம். அதையெல்லாம் செஞ்சு வருத நம்மளோட அனுபவம் உள்ளவங்க, நம்மளோட நீண்ட காலம் வயது வித்தியாசங்களில்
சிறு வயதிலே இருந்து இறைவை வழிபட்டு வந்தவங்க, நம்மளோட கஷ்டப்பட்ட மகான்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ கஷ்டம். சிவமகா வாழைச்சித்தன் கஷ்டம் பட்டான்னு சொன்னாலும் அதோட கஷ்டப்பட்டவங்கெல்லாம் பூலோகத்தில் அங்கங்கே இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வெளியே தெரியாமல். அவங்களெல்லாம் ஒவ்வொரு அடுத்தடுத்த நிலைகளில் சபையோடு வந்து தொடருக்கு உண்டான தருணங்கள், இல்லாட்டி சபையை பற்றி அறியக்கூடிய தருணங்கள், இல்லாட்டி அவங்க வாழ்வியல் அந்த நிலைகள் இந்த விடல் விட்டு சூட்சம தேகம் அடைஞ்ச உடனே இங்கே வந்தக்கூடிய நிகழ்வு தான் இங்கே சிவசபையில் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம இவன் இருப்பானா அவன் இருப்பானா எவன் இருப்பானான்னு இங்கே அந்த விஷயத்துக்குள்ளே இல்லாமல் சிவசபையிலோட ஐக்கியமாகும் அவங்க ஆன்மாக்கள்னு வந்து சொல்லி இங்கே எல்லா கூடைய ஆன்மாக்களும் வந்து ஐக்கியமாகிக்கிட்டு இருக்கு. அது அகத்திய பெருமான் சுட்டி காட்டியிருக்கார். வாழ்ந்த மகான்கள் அவங்க இந்த பௌதீக உடலை விட்டு சூட்சம உடலுக்கு போகையில் இங்கே சபையில் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னு இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லிட்டு வந்தாங்க. அதே மாதிரி தெரியாமலும் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. எங்கேயோ காட்டுக்குள்ளே வனங்களுக்குள்ளே அங்கங்கே வேறு லோகங்களில் வேறு தலங்களில் வேறு பகுதிகளில் மாற்றுமொழி பேசக்கூடிய தலங்கள் இருக்குல்ல, வேறு மொழிகள் பேசக்கூடிய இடங்கள், வேறு தேசங்களில் உள்ள புனிதர்களோட ஆன்மாக்களும் இங்கே வந்து சிவபிரபஞ்சத்தில் வந்து கலந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி, ஏன் இந்த விஷயத்துக்கெல்லாம் அவங்கள சொல்லுதோம்னா, ஏன்னா காலம் நெருங்கி வந்துருச்சு, வேல் பகிர்வு நிலை முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு சீடர்கள்லாம் உயர்வாக வந்து சபையை பற்றி அவங்களுக்கு சித்தர்கள்லாம் தட்டி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. வளர்நூல் வழியாக நித்தம் எல்லா சூட்சமத்தையும் சொல்லிட்டாங்க. சபையோட சூட்சமத்தையெல்லாம் சொல்லிட்டாங்க. அதை ரொம்ப உள்வாங்கிக்கோங்க. அதில் இருந்து நான் பயணப்படுறேன், சிவசபைக்கு வரேன், காவி கட்டினேன், ருத்ராட்சத்தை போட்டேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், சித்தன் கூட இருந்தேன், அங்கே போனேன், சச்சங்கமத்துக்கு கூட போனேன் வச்சேன் அப்படிங்கிற நிலையம் தாண்டி உங்களுக்குள்ளே இருக்கிற சிவத்தை உணர்றதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்க. எல்லா சித்தனோட பயணப்படுறது வந்து இயல்பில் பயணப்படுறது பயணம் இருந்தாலும் சூட்சமத்தில் சித்தனோட கலந்து, சித்தனோட ஆற்றலை கலந்து, ஏதோ இது ப்ராக்டிக்கலாக வந்து அகத்தியர் கொடுத்துருக்காரு, சபை அமைக்கணும், கிளை சபை அமைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ளேயும் வாங்க. அது வந்து இயல்பு தொண்டு. அதோட சூட்சம தொண்டுலையும் நீங்கள் வந்து உயர்வாக உணர்ந்துக்கோங்க. ஒரு இறை அவதாரம் எடுத்த தலம். இதுக்கு மேலே எப்படி ஒன்று மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் வந்து மாறி மாறி சிவசபை ஆற்றலை உங்களுக்கு உரைப்பாங்க. ரொம்ப சொல்லிட்டு வராங்க. ஆனால் நீங்கள் எல்லோரும் வந்து அடிமணி சரணாகதி இருக்குது. அதோட உயர் தவ முறைகளை மேற்கொண்டு உயர்வாக வந்து இறை சபையில் நீங்களும் ஒவ்வொரு சீடர்களும் சித்தனோட பிம்பங்களாக வெளிவர வேண்டும் அப்படிங்கிறதான் இறையோட அவா. அதான் சித்தனோட அவாவும் கூட, அகத்திய பெருமானோட அவாவும் கூட. அதனால் உன்னதமாக பயணப்படுங்க. வேற்று மாற்று நிலைகள் இல்லாத பயணப்படுங்க. தலந்தேடி அமரணும்னு நினைக்காதங்க. இடந்தேறி அமரணும், தளந்தேறி அமரணும், புகழோடு அமரணும், பேர் வெளியே தெரியணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்கே மறைக்கப்பட்டிருக்கு. பிறகு அதான் சித்தனோட பேர் மட்டும்தான் வெளியே தெரியுது. சீடரோட பேரெல்லாம் ஏன் மறைக்கப்பட்டு இருக்குன்னா, தகுதி வந்தவுடனே அவங்களுக்கு அந்த விஷயங்கள் கொடுக்கப்படும், அவங்கவுங்க எல்லைகளுக்கு அனுப்பப்படும். எந்த எல்லைகளில் போய் இறை சூட்சமத்தை உணர்த்த, இறை சபையோட ஆற்றலை சொல்லதுக்காக மட்டும்தான் இங்கே சீடர்கள் உருவாக்கப்படுதாங்க. சித்த சபையை ஆற்றல் அங்கங்கே பரப்ப செய்ய, சிவராஜ்யத்தை விரிவுபடுத்த, சித்த ராஜ்யத்தை, அகத்திய ராஜ்யத்தை, அகத்திய சபையோட ராஜ்யத்தை விரிவுபடுத்தியில் தான் யுகம் மாறும். யுகம் மாற தான் நம்மளோட தாரக மந்திரம்னு சொல்லி இருக்கிற சீடர்களுக்குலாம் இன்னும் உன்னதமான நாளில் வேல் பகிர்வுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த அற்புதமான பௌர்ணமி நிறைமதி நாளாக சொல்லக்கூடிய நாளில் குறைமறியெல்லாம் எல்லாரும் விட்டுட்டு நிறைமதியோட சீடர்கள் வளம் வரணும், கட்டாயம் வரணும். அதை தான் எல்லாம் சித்தர்கள் மாறி மாறி சொல்லுதாங்க. நம்ம எத்தனை தடவை தான் ஆசையை கேட்டுக்கிட்டே இருக்குது. அதில் சொல்லக்கூடிய உயர் சூட்சமத்தை எல்லா சீடர்களும் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்ல, பறைசாற்று நிலைகளில் பார்க்கக்கூடிய சிவசபை சீடர்கள், தொண்டர்கள், தொடர்பாளர்கள்லாம் சபையை எதுக்கு வளர்க்கணும் அப்படின்னா, சபையை வளர்க்குறது தான் தொண்டேவும் சிவசபை சீடர்களுக்கு. ஏன்னா சபையை விரிவுபடுத்தியில் தான் சிவராஜ்யம் சித்தராஜ்யம் நடக்கு, சூட்சமத்தில் நடக்க. இயல்பில் வந்து மானிடர்களை வந்து வேற்று மாற்று பாதையில் போகிறவங்க, வேறுபட்ட மனோநிலையில் இருக்குங்க, பாவக்குழியில் புதைஞ்சு கிடைக்கின்றவங்க, நமக்கு விமோச்சனம் கிடைக்காதா, இந்த தப்பெல்லாம் செஞ்சிட்டோமே சென்ற ஜென்மங்களில் நம்ம எப்படி சித்தனாக முடியும்
அப்படி எப்படி நம்ம எப்படி யோகி ஆக முடியும், மகான் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிற மக்களை எல்லாம் கையை கொடுத்து வெளியே தூக்கிறதுக்கு தான் சிவராஜ்யம் வந்து சித்தராஜ்யம் அகத்திய மகாராஜ்யம் வந்து விரிவடைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதைத்தான் திருமுருகனும் தேவாதி தேவர்கள்லாம் நமக்குள்ளே இருந்து உள்ளே உட்காந்து அதைத்தான் செய்ய சொல்லுதாங்க. அப்போ நம்ம அதைத்தான் செய்யணும். அதை செய்யலை ஞானம் வந்து அதுவானைக்கு விரிவடைஞ்சிரும். விரிவடையில் வேற்று மாற்று ஆற்றல்கள் ஞானியர்கள் கூட்டத்தை கண்டா ஓடாத மாதிரி ஓடிடும். இப்போ சித்த சபையில் வந்து வேறு எந்த புக்கோ ஏதோ விற்க முடியுமா? இங்கே வந்து விற்க முடியுமா? இந்த வளாகத்தில் வந்து அது இருக்குது இது இருக்குது விற்று பார்த்தாங்க. அதெல்லாம் இங்கே சாட்டை அடித்து அடியில் தூக்கிட்டு ஓடிட்டாங்க. இங்கே வந்து அங்கே அப்படி தவம் இருக்கணும், இங்கே இப்படி தவடி இருக்கணும். இங்கே வேற்று மாற்று வழிகளுக்கே வழி இல்லை. இங்கே அகத்தியர் சொல்ல தான் சிவசூட்சம நூல் சொல்ல தான் இங்கே வேத வாக்கு. சிவராஜ்யம் நடைபெறும் இருக்கிறது, எவன் ராஜ்யத்துக்கும் இடமில்லைன்னு அந்த எழுதி வச்சுருக்க பார்த்தீங்களா? அதை பார்த்துக்கோங்க எல்லாரும். சிவனே உட்கார்ந்து ஆட்சி பண்ணக்கூடிய ஒரே தலம் இயல்பில் சூட்சமத்தில் எல்லா இடத்துலையும் சிவபெருமான் அகத்திய பெருமான் தேவாதி தேவர்கள் சித்த பெருமக்கள் ஆட்சி பண்ணாலும் இயல்பில் ஆட்சி பண்ணக்கூடிய இப்படி பேசக்கூடிய இடம் எங்கே இருக்குது? இறைவனை கூட்டு அழைச்சி பேசக்கூடிய இடம் எங்கேயாச்சும் இருந்தால் சொல்லுங்கன்னு சிவபெருமானே கேள்விக்கணை ஆயுதமாக வச்சுக்கிட்டு கேட்காரு. எங்கேயாச்சும் சொல்லுன்னு கேட்காரு. அப்படி இடம் எங்கேயும் இல்லை. எல்லா மகான்களும் இங்கே தேடி வரக்கூடிய காலங்கள் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. அவங்க தலங்களில் போய் இறை சச்சங்கம் போடக்கூடிய நிகழ்வுகளும் வருங்காலங்களில் நிகழப்போகுது. ஆனால் சிவசபையில் உயர்வான சீடர்கள் இருக்கணும். பயணப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறவங்க, சேவை செய்தவங்க, சித்தனோட வளம் வர்றதவங்க, சிவசூட்சம நூலோட வளம் வர்றதவங்கெல்லாம் அவங்க உயர்வு அடையணும். அப்படிங்கிறதுக்காண்டி இன்றைய நாளில் தொகுத்து வாரைய கஷ்டன்னு வரைய ஞானம்னா என்னென்னே தெரியாத மக்களும் இங்கே வந்து நிற்கிய எனக்கு அது இருக்குது இது இருக்குது பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு இகலோகத்தில் என்னென்ன கடமைகள் இருக்குது, எனக்கு உடல் பிணிகள் இருக்குது, எனக்கு பண பற்றாக்குறை இருக்குது, நிம்மதி இல்லை, எதிரியோட தொல்லைகள் தொந்தரவு, நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை ஓடிக்கிட்டு நிம்மதியை தேடி வரைய இங்கே வினை அறுக்கிலேயோ வந்து இங்கே ஞானங்கிற விதையை உங்களுக்குள்ளே விதைக்கக்கூடிய நிகழ்வு தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வினையை கொண்டாந்து சபையில் வைக்கல, வினையை போக்குறதுக்கு உங்கள்கிட்ட ஞானங்கிற விஷயத்தை உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய நிகழ்வு தான் சபையில் நடந்துக்கிட்டு இருக்குது. அது நேரத்தே வந்த மாந்தர்கள்கிட்ட அந்த பெண்மணிகள்கிட்ட வந்து அதை பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசியாச்சு. இங்கே வந்து பிரபஞ்சத்தோடு பணியாற்றுங்க, பிரபஞ்சத்துக்கு பணியாற்றையில் உங்களுக்கு கொடுக்கும். எப்படி பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுன்னா சிவசபைக்கு பணியாற்றுங்க. சிவசபையில் வந்து வேலை பார்க்கணுமா, அதை செய்யணுமா, இதை செய்யணுமானா ஒன்றும் செய்ய வேண்டாம். சிவசபையோட புகழை வெளியில் சொல்லுங்கள் போதும். முருகப்பெருமான் இங்கே பொய் சொல்லலை. முருகப்பெருமான் இங்கே உட்கார்ந்துருக்காரு, சிவபெருமான் இங்கே உட்கார்ந்துருக்காரு, அகத்திய பெருமான் இங்கே உட்கார்ந்துருக்காரு, ஆதி கைலாய சிவசூட்சம நூல் கிடச்சிருக்கு. இப்படி உயர் நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது. பிரபஞ்சத்துக்கே தலைமை இடமா இந்த சபை இருக்குது. 27,000 கோடி லோகங்களுக்கு சென்று வரக்கூடிய ஆற்றலாக முருகப்பெருமான் இங்கே உட்கார்ந்துருக்காரு. அறுபடையும் ஒன்றா எரித்து மருதமலையும் ஒன்றா சேர்த்து 7 படையும் ஒரே படையாக இணைச்சி உட்கார்ந்துருக்காரு முருகப்பெருமான். அவர் வந்து கலியுகம் மாறதுக்கு, தர்மயுகம் மலர்றதுக்கு அவர் கையில் பிரபஞ்ச ஆட்சியை வாங்கி வச்சு உட்கார்ந்த இடம் இது. இப்படி விஷயங்களை சொன்னாலே போதும். அதே இறை தொண்டு, இறை சபையர் தொண்டு. யூடியூப் இந்த நிகழ்வை வந்து அடுத்தவங்களுக்கு பகிர்ந்தால் போதும். அதுக்கு தான் உங்களுக்கு எல்லா இடங்களையும் அச்சிட்டு கொடுத்துருக்கு. கொடுக்கப்பட்ட பையில் இருந்து கொடுக்கப்பட்ட அந்த பாலதிரிபுர சுந்தரியோட அந்த புகைப்படத்திலிருந்து எல்லாமே சிவசபையோட அந்த சூட்சமத்தை அது பொறிச்சு வச்சுருக்கோம் யூடியூப்பை. அதை காமிச்சா போதும். வீட்டுக்குள்ளே கூட்டுக்கு போய் சொல்ல தெரியாது பெண்களுக்கு, விவரம் தெரியாதவங்களுக்கு டக்குன்னு வந்து தெரியாதுன்னா இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னா முடிஞ்சது கைபேசியில். இந்த நிகழ்வு தான் உங்களுக்கு சொல்லுது. உங்களை பக்குவப்பட சொல்லுது. கோவப்படாதங்க, ஆத்திரப்படாதங்க, அடுத்தவங்களை பற்றி தேவையில்லாமல் பேசாதங்க. என்ன அவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க. அவங்க வினை நினைவுனால அவங்க சில தவறுகள் செய்தாங்க. அதை பெருசுபடுத்தி பார்க்கையில் உங்களுக்குள்ளே அந்த வினை வந்து புகுந்துடும். அப்படிங்கிற விஷயம் எளிமையாக அங்கே கற்றுக் கொடுக்கப்படுது. எளிமையாக வலிமையான சபைன்னு இதை தான் சொல்லுதாங்க. பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும், எளிமையான எல்லையில் இருக்கும். எளிமையான சித்தன் வந்து உருவாக்கின அகத்தியர் சிவபெருமான் உருவாக்குனது இல்லை, எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு எல்லையில் எளிமையாக பிறந்த ஒரு மானிடனால் உருவாக்கப்பட்ட மிக எளிமையான சபை. ஆனால் இங்கே வந்து எதுக்கு இறைவன் வந்து உட்கார்ந்து பேசுகிறாரு? எங்கேயுமே பேசாமல் எத்தனையோ தவமுறைகள், தியான முறைகள், மந்திர ஜப முறைகள், எத்தனையோ இதிகாச புராணங்களை எல்லாம் படித்து கரைச்சி குடித்து
உட்கார்ந்த இடங்கள்ல எல்லாம் உட்காராத இறைவன் இங்கே வந்து எதுக்கு உட்கார்ந்துருக்காரு, இங்கே வந்து மட்டும்னு எதுக்கு சொல்லப்படுதுன்னா, இங்கே இருந்தால் யுகமாற்ற பயணத்தை உயர் சூட்சமமாக இறை கணங்களெல்லாம் தொடங்கியிருக்கு. அதனால தான் இங்கே வந்து உட்கார்ந்து பேசுதாங்க. இங்கே தான் எந்த அவதாரங்களுக்கும் கொடுக்காத ஆதி கைலாய சிவசூட்சம நூல் கொடுத்துருக்கு. இது உலகமெல்லாம் ஒற்று பார்க்கு, ஞானிகள்லாம் பார்க்காங்களாம். எதுக்கு இங்கே மட்டும் போய் கொடுத்தாங்க, இங்கே மட்டும் போய் கொடுத்தாங்க, இது என்ன சூட்சமத்தில் இவங்க வாங்கினாங்கன்னு ஏகப்பட்ட வேறு இதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேறு விஷயங்கள் செஞ்சு கூட இந்த ஆற்றலை நம்ம வாங்கிக்கிடலாமான்னு பார்க்கக்கூடிய நிகழ்வுகளும் இங்கே நடந்தேறி இருக்குது. எங்கே போய் அந்த விஷயங்கள் வேறு வேற்று மாற்று நிலைகள்னால் உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே போய் இந்த ஆற்றலை நம்ம வாங்கிடலாமா அப்படிங்கிற பயணங்களும் நடந்து அவங்கெல்லாம் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒரு ஓரமாக பிரபஞ்சத்தில் உட்கார வைக்கப்பட்டுட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் பறிக்கப்பட்டு விட்டது. அவங்க எங்கே நுழைஞ்சாங்களோ அந்த வலையெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டுருச்சு. அந்த சூட்சமத்தை சித்தர்கள் தான் சொல்லுதாங்க நூல் வழியாக. எத்தனையோ நிகழ்வுகள் பிரபஞ்சம் பூரா எதிர்த்துனாலும் ஏன் சிவம் இருக்கிறதுனால தான் சபை வெற்றி நட போட முடியுது. சித்தகணங்கள் பூரா படை தளபதிகளாக உட்காந்துருக்காங்க. சிவபெருமானுக்கு திருமுருகன் வேற காணாதிருக்க ஒரு பிரபஞ்ச படையை வச்சுருக்காரு. பரந்தாமனோட படைகள் இருக்குது, ஆஞ்சநேய படைகள் இருக்குது, ராமபிரான் வேற தனியாக ஒத்தையில் வில்லேந்தி சிவசபையை காத்துக்கிட்டு வராரு. இப்படி எல்லா பரசுராமர் ஆயுதங்களை வச்சு வளம் வந்துக்கிட்டு இருக்காரு. பாம்பாட்டி சித்தர் சுற்றி வராரு. கணங்களெல்லாம் 61 பந்தியோட அவர் வந்து சுற்றி வராரு. வலதுடை சாஸ்தா இப்படி பாலதிரிபுர சுந்தரி சூலாயுதத்தை வச்சுக்கிட்டு சுற்றி வருது. இத்தனை அருள்காவல் திருக்காவல் போட்ட சபை இது. அஷ்டதிக்கு கணங்கள், அஷ்டதிக்கு நாகங்கள், அஷ்டதிக்கு கஜங்கள், அஷ்டதிக்கு பாலகர்கள் எல்லாமே இந்த சபைக்கு காவல் வராங்க. மொத்தத்தில் இது பிரபஞ்ச மையமாக சிவராஜ்யம் நடைபெறுகின்ற, இறை ராஜ்யம் நடைபெறுகின்ற, இறையும் தான் உட்காந்து ஆட்சி பண்ணுதார். அப்போ அவருக்கு துணையாக அகத்திய பெருமான் இருக்கார், முருகப்பெருமான் இருக்கார், பரந்தாமன் இருக்காங்க, கணங்களெல்லாம் இருக்குது. நவக்கிரகங்கள் உங்கள் ஆட்சிக்கு நாங்கள் எப்படி துணையாக இருக்கணும்னு கையை கட்டி நிற்கி முருகப்பெருமான் முன்னாடி. நாங்கள் இங்கே வரதவங்களை என்ன செய்யணும், என்ன கொடுக்கணும், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்கணும். நவக்கிரகங்கள் கையை கட்டி நிற்கி. பஞ்சபூதங்கள் வந்து கட்டளைக்கு கட்டுப்பட்டு நிற்கு. பஞ்சபூதங்கள் எப்படின்னா நம்ம உடற்கூறுகள், உடலுள்ள வர நோய்களுக்கு, எல்லா அதிர்ஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பஞ்சபூதங்கள்லாம். எப்படி இங்கே ஆற்றல்களை மனுஷங்களுக்குள்ளே நாங்கள் செலுத்தணும் அப்படின்னு கேட்டு நிற்கக்கூடிய தலம் இது. காலதேவனே வந்து நாளைக்கு பிரபஞ்சத்தை என்ன நிகழ்த்தணும், என்ன மாற்றங்கள், இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் மட்டும் இல்லை, 14 லோகம் மட்டும் இல்லை, 27,000 கோடி லோகங்கள் மட்டுமில்லை, அதையும் தாண்டி எல்லையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட காலதேவன் இங்கே இருந்து நிகழ்த்தான்னா நீங்கள் நம்பித்தான் ஆகணும். இறை சீடர்கள் நம்புதாங்க, இறை மகா சபை நம்புது. அதனால் நீங்கள் இங்கே சீடர்களாக இருக்கவங்க அந்த விஷயங்களை நம்பித்தான் ஆகணும்னு சொல்லி அப்படி ஒரு ஆற்றல் மிகுந்த சபையாக இருக்கிறதுனால அப்போ இந்த சபையை சரணடைஞ்சால் உங்களை சபை வந்து காக்குமா காக்காதா? இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கையில் நான் சபை படைத்தளபதிக்கிட்ட நான் தொண்டனாக வரேன். ஒரு துரும்ப அங்கிட்டு எடுத்து வைக்கேன், ஒரு கிளாஸ் எடுத்து இங்கிட்டு வைக்கேன், ஒரு பாத்திரத்தை எடுத்து இங்கிட்டு வைக்கேன், சாப்பிட்ட இலை போடுதேன், இலை எடுத்து வெளியே போடுதேன், பெருக்கி தூக்கேன். இப்படி பணி செஞ்சாலும் கூட பிரபஞ்சத்துக்கு செய்யக்கூடிய பணி இல்லை. இங்கே தொண்டு பண்ண முடியலையா, இங்கே பணி பண்ண முடியல, உங்கள் வீட்டில் இருந்து பிரம்மமுகூர்த்தத்தில் இருந்து பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளுங்க. சிவசபை ஆற்றல் அவ்வளோ நேரத்தில் எல்லாரும் தொடர்பு பண்ணையில் வெளிச்சமாக தெரியும். எங்கிருந்து வருது அப்படின்னா உலகம் ஃபுல்லாக சிவசபையோட சீடர்கள் செய்யக்கூடிய வழிபாடு உங்களுக்கு கிடைக்க விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், சிவசபைக்கு என்னென்னா நீங்கள் வந்து அந்த பிரபஞ்சத்தை நோக்கி வழிபாடு பண்ணையில் உங்களோட அந்த எண்ணெய் கதிர் அலைகள் வந்து வெளிச்சமாக தெரியும். பிரபஞ்சம் முழுவதும் வெளிச்சமாகும். வெளிச்சமாகல கூட கொஞ்சம் உங்களுக்கு ஆற்றல் சிவசபையில் இருந்து பகிரப்படும். சூட்சமத்துக்குள்ளே சூட்சமம், உயர் சூட்சமத்துக்குள்ளே சூட்சமம், அந்த சூட்சமத்துக்குள்ளே இந்த சூட்சமம், அப்படி சூட்சமத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறது தான் சிவசபை. அதைத்தான் வந்து சித்தர்கள் இங்கேருந்து பண்ணிக்கிட்டு வராங்க. நான் இப்போ எனக்கு தெரிஞ்சதை எவ்வளவு எளிமையாக உங்களுக்கு சொன்னால் புரியுமோ அவ்வளவு எளிமைப்படுத்தி சொல்லத மாதிரி எங்களுக்கு தெரியணும்னு அகத்திய பெருமான்
இறை சூட்சமத்தை ரொம்ப ரொம்ப எளிமைப்படுத்தி இப்படி ஒரு சாதாரண மானிடர்களுக்கு எப்படி புரிய வைக்க அப்படின்னு சொல்லி அவர் கற்றுக்கிட்ட விஷயம்லாம் அவர் அந்த சொல்லப்பட்ட அன்னை வந்து பிள்ளைகளுக்கு எப்படி திடமான உணவை எளிமைப்படுத்தி எப்படி ஊட்டுமோ அது மாதிரி எங்களுக்கு ஊட்டியிருக்காரு, நாங்கள் உங்களுக்கு ஊட்டுதோம். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த ஐயா சாமி வாடா ராசா அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கிற நிலை. அதுக்கு பிறகுலாம் சித்தனோட ஒரு வார்த்தையை கேட்கணுன்னா நீங்கள் சிவதவம் இருந்து அந்த தவம் இருந்து குண்டிகரணம் போட்டால் தான் சிவசபை சீடர்களையே கூட்டு பேசக்கூடிய நிலை வரப்போகுது. அருகில் பக்கத்தில் வந்துடுச்சு. ரொம்ப தூரம் கிடையாது, 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, மாதங்களில் எண்ணிக்கோங்க அந்த நிகழ்வுகள் வரப்போகுதுன்னு சொல்லி சீடர்களை உசுப்பேற்றதுக்கு சொல்லலை, சீடர்களை பக்குவப்படணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லி இங்கே இந்த நிலை வந்து இந்த உரைநிலை வந்து எங்களுக்கு உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு மட்டுமில்லை, சொன்னதைத்தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோன்னு சொன்னாங்க. ஒரு நிலை இருந்தது இங்கே, அதைத்தான் இந்த சபை சொல்லும். நாங்கள் வந்து செய்யதை தான் சொல்ல போகிறோன்னு சித்தர்கள் சொல்லுதாங்க. சொன்னதை செஞ்சு போடுவோம் அப்படின்னு சொல்லுதாங்க. இதை வந்து ஒரு பொருளாக ஒரு வாக்காக வச்சுக்கிட்டு கட்டாயம் சபை உலகாலும் அப்படிங்கிற எந்த சந்தேகம் கிடையாது. எங்கே பார்த்தாலும் எங்கேனாலும் ஃபோன் பண்ணி பேசலாம். இங்கேருந்து சித்த சபையிலேருந்து சீடர்கள் ஒருவருக்கு தொடர்பு வச்சுக்கலாம். சாமி எங்களுக்கு அமெரிக்காவில், ரஷ்யாவில், உகாண்டாவில் ஏதாவது பேர் தெரியாத நாடெல்லாம் இருக்குது, மொரிசியஸில், அங்கே இங்கே எங்கேனாலும் பேசலாம். இங்கேருந்து இந்த நிகழ்வு நடப்போகுது, நாங்கள் அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் சித்த சபைக்கு வந்தால் போதும். இங்கே உள்ள ஆட்கள், தொண்டர்கள், சீடர்கள் அங்கே இருப்பாங்க, அந்த எல்லைகளில் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லி இப்போமே அந்த நிகழ்வோட தொடக்கங்கள் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் வருங்காலங்களில் அது ரொம்ப நிஜமாக நிகழப்போகுது அப்படிங்கிறத சொல்லி உயர் சபையோட உயர்வாக எல்லாரும் பயணப்படுங்க, உன்னதமாக பயணப்படுங்க. அங்கங்கே பெரிய பெரிய தனவந்தர்கள், மில்லு வச்சுருக்கிறவங்க, அது வச்சுருக்கிறவங்கெல்லாம் யாராச்சும் ஒரு யோகியை, மகான்களை வழி நடக்கிறதுக்கு பிடிச்சிட்டு, ஏன்னா ரொம்ப நாளும் ஓட்ட முடியாது. தர்மம் செய்யலைன்னா எவ்வளோ பெரிய நிறுவனம் வச்சுருந்தாலும் அது நலிஞ்சு போயிருங்கிறது அவங்களுக்கு தெரியும். தானம் தர்மம் செய்யலைன்னா நிலச்சி நிற்காது, ஒரு தலைமுறையில் ஓடி போயிடும். அதுதான் மகான்கள், சித்தர்கள், யோகிகளை தேடி போயிடுவாங்க. பெரிய பெரிய நிறுவனங்களில் இருக்கிறவங்கெல்லாம் யோகிகளை, மகான்களை எல்லாம் தேடி போய் அவங்க சொல் கேட்டு அதன் வழியில் நடந்துக்கிட்டு வராங்க. அவங்க சொல்லக்கூடியது உங்களுக்கு தெரியாது. அவங்க இங்கே வந்து தொழிலாளிகளை வந்து ரொம்ப கண்டிஷனாக வச்சுருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து ஒரு பக்கம் புண்ணியம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பல எல்லைகளில் கட்டடம் கட்டி கொடுப்பாங்க, தண்ணி ஏன்னா அந்த மகான் பேரில் நடக்கும், தண்ணி வசதிகள் செஞ்சு கொடுப்பாங்க, கோயிலுக்கு போய் செய்வாங்க, இப்படி ஹாஸ்பிட்டல் பண்ணுவாங்க. பார்த்துருக்கையில் எத்தனை இலவச ஆஸ்பத்திரி வச்சுருக்காங்க, இலவச தொழிற்சாலை, இந்த கல்வி நிறுவனங்களும் ஆரம்பிக்காங்கன்னா புண்ணியம் செய்யணும்னு ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு புண்ணியங்கள் லேசாக செய்யறதுக்கு சொல்லி கொடுது, வந்து உட்காருங்க, அதை புண்ணியம்னு சொல்லப்படுது. சிவசபையை பற்றி வெளியே சொல்லுங்க, அது புண்ணியம்னு சொல்லப்படுது. ஏன் இறைவன் உட்கார்ந்து பேசுகிற இடம் இது. மற்ற இடத்துலலாம் இறைவன் உட்காரல, அகத்தியர் உட்காரல, ஒரு சின்ன சித்தர்கள் கூட உட்கார்ந்து பேசலை. ஆனால் இங்கே எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. இங்கே சபரிதாசா ஐயப்பனில் இருந்து, புத்தரில் இருந்து எல்லா யோகிகளும், மகான்களும் நீங்கள் யாரை கற்பனை பண்ணுதீங்களோ அவங்கள கூப்பிட்டு, இதிகாச புராணங்களில் வந்த அவதார நிலைகளை எல்லாம் கூப்பிட்டு, கர்ணனில் இருந்து, அரிச்சந்தரில் இருந்து எத்தனையோ மகான்கள், யோகிகளை, ஞானிகளை எல்லாம் கூப்பிட்டு இறைநூலில் இது வரைக்கும் பேசிட்டு வந்திருக்கோம். அங்கே எல்லோரும் நீங்கள் பார்த்துருக்கிய, கூப்பிட்டு பேசாத ஆள் கிடையாது. எத்தனையோ வருடங்களாக நூல் பேசிக்கிட்டு இருக்குது. அது ஜீவனாடியில் இருந்து கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அது ஒரே சபை, இந்த சபை தான் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட சொல்லி, அது எளிமையாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ வந்து தெரிய மாட்டேங்கு. இதோட வல்லமை வந்து தெரிய போகையில் அலட்சியப்படுத்தினவங்க பக்கத்துக்கு வர முடியாத ஒரு நிலை உருவாகிரும். இப்போமே உயர்வாக பயணப்பட்டவங்க உயர் தளத்தில் உன்னதமான முதல் வரிசையில் வந்து உட்காரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அந்த நிலையை இன்னும் மீண்டும் மீண்டும் சொல்லி, அங்கங்கே இருக்கிறவங்க எப்போ போகலாம் சித்த சபைக்கு அப்படிங்கிறவங்க சீக்கிரம் வாங்க. யுகம் மாறப்போகுது, தர்ம யுகம் மலரப்போகுது. என்ன சித்தர்கள்லாம் வந்து நேராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக இப்போ 1-2 நூல் தான் சிவசபையில் பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கே இந்த ஆற்றல்னால் எங்கே பார்த்தாலும் சிவசபை நூல் வந்து விதைக்கப்படுது. எல்லா மாகாணங்கள்லேயும்
எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா மாநிலங்கள்லேயும் சிவசபை நூல் வந்து பிரவாகம் எடுக்க போகுது. அப்போ வந்து அதோட ஆற்றல் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வாங்க. உங்களோட எல்லைகளில் கிளைச்சபை அமைக்கிறதுக்கும் உங்களோட எல்லைகளில் இறை தொண்டு புரியணும்னுக்கு வாங்க. ஏன்னா இதோட பெரிய இடத்த நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்கக்கூடாது. போய் அதுக்கு சவால் விட்டுருக்காங்க சித்தர்கள் தேவர்கள். சிவபெருமானே சவால் விடுவார். எங்கேயாச்சும் போய் நான் பேசுகிற இடத்த காமி, நான் இங்கேருந்து போயிடுறேன்னு சொல்லி சவால் விடுதார். அதனால் இன்னும் உங்களோட நான் அப்படிங்கிற விஷயத்தை தூர போட்டுட்டு வயசில் கூடின ஞானிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு இங்கே உரிய மரியாதை மரியாதை என்ன, இங்கே அன்பும் கருணையும் இருக்கிறதுனால அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் பகிரப்படுது. எல்லாரும் சேர்ந்து பணியாற்றுறதுக்கு இறைவனி தானே இது. எல்லாரும் வாங்க. உங்கள் விஷயங்கள் எதுவும் இங்கே திணிக்க முடியாது. அது மட்டும் அது என்னது வெளிப்படையாக சொல்லுது. இங்கே உள்ள நடைமுறை அகத்திய பெருமான் என்ன சொல்லுதாரோ அதுதான் இங்கே சட்டம். ஆதி கைலாய சிவசூட்சமும் சித்தனுக்குள்ளே இங்கே இருந்து என்ன உணர்த்தோ அதான் இங்கே உள்ள ஆளுமை அப்படின்னு சொல்லி வர்றவங்க யாருனாலும் வாங்க. இறை அனுகிரகத்தை பெற்றுக்கோங்க. இல்லாட்டி இறைவன்கிட்ட பேசிட்டு போங்க, ஞானிகள்கிட்ட பேசிட்டு போங்க. இல்லாட்டி உங்கள் அமைப்பை பற்றி ஞானிகள்கிட்ட என்ன செய்யணும்னு கேட்டுக்கோங்க. நாங்கள் அடுத்து என்ன செய்யணும். ஏன்னா நீங்கள் சிவசபைக்கு அடிமையாக இருக்க வேண்டாம், சிவசபைக்கு தொண்டு செய்ய வேண்டாம், சிவசபை காட்டுறத வழிகளில் நீங்கள் வர வேண்டாம். நீங்கள் யாரையோ ஒரு யோகி மகான் ஏதோ ஒரு தெய்வங்களை வச்சு கும்பிடுவீங்களா, அவங்கள இங்கே கூப்பிட்டு பேசிகிட்டு போங்க. அதுக்கு உண்டான விஷயங்கள் ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சு கொடுக்கோம். நீங்கள் எங்கள் பின்னாடி வரணும். சின்ன பையங்களாக இருக்காங்க, இவங்ககிட்ட போய் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் சிக்கிடுச்சு, இவங்க வழிகாட்டுதலில் போகணும் அப்படின்னு ஒரு மாயை நிலை இருக்கும். அப்படி நீங்கள் வர வேண்டாம். உங்களுக்கு உண்டான தேவைகளை கேட்டுட்டு போங்க. அது ஒரு சரணாகதியோடு வாங்க. இறை சரணாகதியோட எல்லாம் இங்கே சொல்லக்கூடிய தத்துவாதங்கள் எளிமையாக இருந்தாலும் அதான் உண்மை தான் இங்கே எளிமையாக சொல்லப்படுது. அதுக்குட்பட்டவன் இங்கே வாங்க. இங்கே இருந்து எல்லா உதவிகளையும் செய்ய சிவசபை எப்பவும் உங்கள் வரவேற்கு உங்களுக்கு உரிய அன்பால் வரவேற்பு கொடுக்கப்படுது. அதனால் காலில் விழுந்து கையில் விழுந்து அந்த விஷயங்கள் கிடையாது. அது உங்கள் அன்பால் வரவேற்று மகிழ வச்சு உட்கார வச்சு நண்பனா தோழனா உறவினனா உங்கள் பக்கத்து விட்டனா இருந்து உங்கள் அமைப்பில் ஒரு ஆளாக இருந்து உங்களுக்கு நாங்கள் தொண்டு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். இறை அதை தான் உணர்த்திக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் யுகத்தை மாற்றக்கூடிய பணியில் எல்லாரும் சிவசபையோட கலந்துக்கோன்னு பகிரங்கமாக அறிவிப்பு விட்டு சீடர்கள் யாவருக்கும் மீண்டும் மீண்டும் சபையோட இயல்பில் நீங்கள் உயர் ஞானத்தை அடையணுங்கிறத ஒரே நோக்கமாக கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையை தலையில் வச்சு தூக்கிட்டு அலையாதங்கள். அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், வசதி வந்த பிறகு நான் அதை செஞ்சுக்கிறேன், இது வந்த பிறகு நான் இதை செஞ்சுக்கிறேன், ரிட்டையர்ட் ஆன போகிற சபையில் பயணப்படுதேன், ஓய்வு பெற்ற பிறகு பயணப்படுதேன். நீங்கள் இங்கே வர வேண்டாம். உங்கள் இடத்துலே இருந்தால் உங்களை பயணப்பட சொல்லுது. எல்லோரும் இங்கே வண்டான எல்லையில் யாரையும் நாங்கள் உட்கார சொல்ல, தங்கி இருக்க சொல்ல, சிவசபையை கூட்டி பெருக்க சொல்ல, இங்கே இருக்கக்கூடிய வேலைகளை உங்களை பார்க்க சொல்ல, உங்கள் எல்லைகளில் இருந்து சிவசபை தொண்டு பாருங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் தவம் இருங்க. உங்களை உயர்வுபடுத்த, உலக உயர்வுபடுத்த, நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் உங்கள் வீடு இல் சபை ஆகும்போது அது கிளச்சபையாக மலரும். தொண்டு பண்ணுங்க, 10 சீடர்களை சேருங்க, அது ஒரு அமைப்பாக உருவாகும். அது சிவசபையோட அங்கமாக இருக்கும். அப்போ நாங்கள் எங்களோட அங்கமாக இருக்கல, நாங்கள் அங்கே தொண்டு செய்ய வருவோம். அது சிவசபையோட கிளைச்சபைகளாக மலரும். தனிப்பட்ட ஆன்மீக அமைப்புகளும் சிவசபையை நாடலாம். நாங்கள் வணங்கக்கூடிய இறைவன் கூட பேச, சித்தர்கள் கூட பேச, யோகிகள் மகான்கள் கூட பேச, தன்னிலை மறந்து இறைநிலையே உயர்நிலை அப்படிங்கிறத நினச்சி யார் சரணாகதியோடு வர்றாங்களோ அவங்களுக்கு சபை உதவி பண்ணும். நானை தூக்கிட்டு நான் பெரிய ஆளுன்னு யார் வந்தாலும் இங்கே சபை உதவி பண்ணாது அப்படிங்கிறத சொல்லி உயர்வான சூட்சமம் அடைய வருகின்ற உயர் தளத்திலிருந்து எல்லாருக்கும் ஆன்ம ஈக உயர் ஞான வழியில், உயர் இறை வழியில், உயர் சித்த வழியில் சித்தர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள பின்தொடர்ந்து வர்றவங்க, அகத்தியர் வழியில் பயணிக்கப்படுகிறவங்க, எத்தனையோ அன்னையர்களோட தேவிகர்களோட அத்தனை ஆற்றல்களை நம்பி பயணிக்கணுன்ற எல்லாருக்கும் இங்கே அனுக்கிரகம் கொடுக்க எல்லாம் 33 கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஆயத்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி எல்லாருக்கும் அழைப்பு விடுத்து
உயர்வான உன்னதமான தருணம் அதில் உயர் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் இருக்கின்று அப்படிங்கிற தைரியத்தில் இறைவன் இங்கே உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற தைரியத்தில் அகத்தியர் இங்கே உட்கார்ந்து ஆட்சி பண்ணுதாரு அப்படிங்கிற தைரியத்தில் 27,000 லோகங்களுக்கு அதிபதியாக திருமுருகன் உட்கார்ந்துருக்காருங்கிற தைரியத்தில் 10 அவதார நிலைகள் ஆதி கைலாய சிவசூட்சம நூலை வளம் வருது அப்படிங்கிற தைரியத்தில் அதன் மேலே சடாட்சர சக்கரம் சண்முகனோட சடாட்சரம் சக்கரம் சுழலுது. அது மேலே 10 அவதார நிலைகளோட ஆயுதம் பிரபஞ்சம் முழுவதும் சுற்றி வருது வேற்று மாற்று ஆற்றல்களை அழிக்க அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்லி இன்னும் எத்தனையோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இருவரும் ஆற்றலும் ஒன்றா இறைஞ்ச ஒரே சபை இச்சபை, அதாவது குறுக்கா வந்து பட்டை போட்டு நெடுக்கா நாமம் போடத அறியும் சிவன் ஒன்று அப்படிங்கிற உயர் தத்துவத்தை கொண்ட ஒரே சபை இச்சபை அப்படிங்கிறத சொல்லி இன்னும் எத்தனையோ நிலைகள் இந்த சபையில் இருக்குது. கூப்பிட்ட தெய்வங்கள் வந்து பேசக்கூடிய இடம் அப்படிங்கிற இந்த இடம் அப்படின்னு சொல்லி இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கக்கூடிய நிலை. 11,000 யுகமாக தவம் இருந்த சிவமகா வாழைச்சித்தன புண்ணியத்தை கேட்டு வாங்கக்கூடிய இடம் இந்த சபை அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கதோட அள்ளி கொடுக்க சொல்லிட்டாங்க. பிரபஞ்சம் வந்தவங்க நம்புனவங்க சரணாகதியோடு இருக்கிறவங்க பிரபஞ்சத்துக்கு யார் யார் தொண்டு செய்தேன்னு சொல்லுதாங்களோ அவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுங்க அப்படின்னு கட்டளை போட்டாங்க இறை கணங்கள். அதைத்தான் எல்லாரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிவமகா வாழைச்சித்தன்னு சொல்ல வேண்டாம், பிரபஞ்சம் செஞ்ச புண்ணியம், யுகயுகமாக செஞ்ச புண்ணியம், உங்கள் தாத்தா பாட்டன் முப்பாட்டன் செஞ்ச புண்ணியம், அகத்திய பெருமான் அவங்க வழியில் வந்த புண்ணியம், போகர் வழியில் வந்த புண்ணியம், எத்தனை மகான்கள் 9 கோடி சித்தர்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேற்பட்ட சித்தர்கள் இருக்காங்க. அவங்க 33 கோடி தேவர்கள். இது 11,000 யுகம். 11,000 யுகம்னா எவ்வளோ வருஷம்? அவ்வளோ வருஷம் செஞ்ச புண்ணியம் சிவசபையில் இருக்குது. அது உயர் சூட்சமோங்கிற ஒரு சாவி வந்து திறக்கக்கூடிய இடம் சித்து சபை தான். இங்கே வந்தால் தான் அந்த புண்ணியத்தை வாங்க முடியும். அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு சித்தர்கள் தேவர்கள் சிவகணங்கள் சித்த கணங்கள் திருமுருக கணங்கள் பரந்தாமனோட கணங்கள் தேவியரோட கணங்கள் எல்லாம் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சரணாகதி நான்கிறத தூர போட்டுட்டு வரணும், என்னால் முடியுங்கிறத தூர போட்டு வரணும். மாறி சொல்லுது. உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஓப்பனாக சொல்லக்கூடிய இடம் இந்த சபை. உன்னால் நீ நினச்சா எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இது. ஆனால் செய்ய முடியும். எப்போ? சிவனை சரணடைஞ்சா, சித்தர்களை சரணடைஞ்சா, பிரபஞ்சத்தில் வழியில் பிரபஞ்சத்தோடு நீ பயணப்படையில் நீ என்ன நினப்ப? எல்லாருக்கும் செய்யணும்னு நினப்ப. அதை இங்கே வந்தால் செய்ய முடியும். அதற்குண்டான நிம்மதியும் அமைதியும் சாந்தத்தையும் கொடுக்க வேண்டியது சிவசபையோட கடமை, உன்னதமான கடமை. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு செய்ய நினைக்கல, உங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியாக அமைதியாக வச்சுக்கிறது சித்த சபையோட சிவசித்தங்களோட அகத்தியத்தோட பரந்தாமனோட அற்புதமான நிலைன்னு சொல்லி அப்போ அவ்வளோ விஷயம் இங்கே இருக்கிறது தான் இந்த சவாலை சிவசபையில் இருந்து விடுதோம் அப்படின்னு சொல்லி அனைவரும் வாருங்க, அற்புதம் நிகழும் காணுங்கன்னு சொல்லி சிவத்தை ஒரு அற்புதமாக எப்பவும் நடக்கக்கூடிய அற்புதமாக முழுமதி நாளிலே இறைமதியாக இறை பெருமதியாக பிரபஞ்சமாக அமர்ந்திருக்கின்ற சிவத்தை அழைக்கக்கூடிய ஒரே சபை இந்த சபை தான் அப்படின்னு வந்து உயர்வாக 14 லோகங்களும் கேட்கும்படியாக அகத்திய பெருமான அற்புதமான அத்தகைய நிலைக்குள் இருந்து பறைசாற்று நிலையாகி அத்தகைய நிலையில் பகிர்ந்து இறை சூட்சம பதாகை பறந்துக்கிட்டு இருக்கு. அதோட 14 லோகங்களும் பரவ விட்டு அகத்தியத்தின் திருவடி வணிந்து ஜெகத்தியமாம் சிவத்தை அழைக்கும் அற்புதமான நிகழ்வு நடந்தேற உள்ளது. எங்கும் காணா நிகழ்வாக எவ்விடத்திலும் காண முடியாத கேட்க முடியாத இறை கானத்தை இறை இறைச்சலை காண இறைவனையே அழைக்கும் இறை மகா நிகழ்வு நடைபெறுகின்றது என்பதை கூறி இறைவனை அழைப்போம். ஓம் அகதீசாய நமக, சிவாய நமக, நமச்சிவாய.